வணக்கம் டு எவ்ரிவன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த சிபி ப்ளஸ் கேமரா இதை வந்து எப்படி ஹிக்விஷன் என்விஆரில் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது. அப்புறம் இதில் வந்து நமக்கு ஒரு எரர் வரும். என்ன அப்படின்னா, நமக்கு கேமராலாம் கான்ஃபிகர் பண்ணிடுவோம் நார்மலாக எப்பயும் போல். பட் ஆனால் வந்து ஆஃப்லைன்னு சொல்லிட்டு வரும், இல்லைனா சர்ச்சிங்கிட்டு வரும். அதெல்லாம் தான் சால்வ் பண்ண போகிறோம். இந்த டூல் வந்து சிபி ப்ளஸ் ஐபி ஃபைன் பண்ணுறதுக்கான டூலு. இதை வந்து நான் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 போர்ட்டு பிஓஇ வச்சு லேப்டாப்பையும் கேமராவையும் வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன் ஐபி ஃபைண்ட் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேமராவை வந்து இதோட கனெக்ட் பண்ணிட்டு அதோட ஐபி செக் பண்ணுறதுக்கு டைரெக்டாக லேப்டாப்பில் வச்சு ஸ்கேன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்கேன் கொடுக்குறேன். இப்போ ஸ்கேன் கொடுத்தா அதில் நமக்கு அந்த இதோட கனெக்ட் ஆகிருக்க கேமராவோட ஐபி எல்லாமே வரும். நான் வந்து நெட்வொர்க்கோட லிங்க் பண்ணல, ஜஸ்ட் வந்து அதை மட்டும் வச்சு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது இன்ஸ்டலேஷன் பண்ணாமல் இருக்கிறது வந்து ஐபி 192.168 1. இதுன்னு சம்திங் வருது. இப்போ நான் வந்து என் லேப்டாப்லேயும் வந்து நான் அந்த ஐபி ரேஞ்சுக்கு செட் பண்ணால் தான் நம்ம வந்து ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஸோ அதை செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஆர்எல்ல கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரௌசரில் அட்வான்ஸ்டு போய்ட்டு ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேஜ் வந்து நமக்கு தனியாக ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனதும் இந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் ரிலீஜியன் கேட்கும். ரிலீஜியன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டைமு சிஸ்டம் சிங்க்ரனைஸ் கொடுக்கலாம், இல்லை அப்படியே கொடுத்தாலும் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு. இது வந்து நம்ம முன்னாடியெல்லாம் ஜஸ்ட் நம்பர் அண்டு கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண போனோம். இதில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் மெயில் ஐடி, அப்புறமேட்டு கொஷின்ஸுக்கு என்ன ஆன்சரோ அதை கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கேட்கும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம அங்கே செட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கிங்க. ஓகே, இங்கே லாகின் பண்ணதும் நமக்கு வந்து கேமரா ஹோம் பேஜ் வந்துட்டு கேமரா வந்து நம்ம இதுலேயே வியூ ஆகும். நார்மல் க்ரோம்லேயே முன்னாடி வந்து விண்டோஸ் எக்ஸ்டெண்டர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருந்தால் தான் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் இதுலேயே நமக்கு ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இதில் நெட்வொர்க் செட்டிங்ஸ் போயிட்டு டிசிஐபி இதில் வந்து ஸ்டாட்டிக் ஐபி செட் பண்ணிக்கிங்க. நான் வந்து சேம் இதே ஐபி கூட ஸ்டாட்டிக்காக செட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு ஐபி கொடுத்துட்டு அதை ஸ்டாட்டிக்காக செட் பண்ணிவிட்டு உங்களோட நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த இதை ஸ்டாட்டிக்காக செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்விஆரில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆன மாதிரி உங்களுக்கு இங்கே வரும். முன்னாடி வந்து அன்இன்ஸ்டாலைஸ்டு அப்படின்னு சொல்லி வரும். இங்கே இன்ஸ்டாலைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களுக்கு இன்ஸ்டாலைஸ் ஆகிடுச்சு அந்த ஐபி 192.168 1.41. இப்போது இதை வந்து நீங்கள் க்ரோமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா எடுத்ததும் ஓப்பன் பண்ணால் வராது. ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் கழித்து ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா வரீங்களா இன்வேலிட் ரெஃபரன்ஸ்னு வரும். ஏன்னா அது ஆன் ஆகி பேஜ் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போது என்விஆர் சைடு நான் வந்து என்விஆர் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிட்டேன். ஆட் ஐபி கேமரா கொடுத்துட்டு அதில் வந்து நம்மளோட சிபி ப்ளஸ் கேமராவோட ஐபி கொடுத்துட்டு இதுக்கு வந்து சிபி ப்ளஸ் கிழமை ஓஎன் இந்த இது தான் போடணும். நெக்ஸ்ட் அதோட போர்ட் வந்து 80. நெக்ஸ்ட் யூசர் நேம் என்ன பாஸ்வேர்டு இது மட்டும் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கேமரா கனெக்ட் ஆகும். இதில் தான் வந்து ஒரு எரர் வரும். என்ன அப்படின்னா கனெக்டிங்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம், இல்லை அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி நமக்கு கேமரா கனெக்ட் ஆகாது, பட் வந்து கனெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டே வரும். நான் இப்போ உங்களுக்கு பாருங்கள் கனெக்ட் கொடுத்துட்டேன். கனெக்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து சிபி ப்ளஸ் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இங்கேயும் வந்து ஆட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் பேஜுக்கு போகிறேன். ஏன்னா கடைசியில் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே 192.1.41 வந்து நமக்கு இந்த இடத்துல ஆஃப்லைன் கனெக்டிங் இந்த எரர் தான் வரும். இந்த எரருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா
நமக்கு இந்த தனியாக அந்த ஐபி போட்டு லாகின் பண்ணி இதில் வந்து ஒரு செட்டிங்ஸை வந்து டிசேபிள் பண்ணணும். இதை டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹிக்விஷன் என்விஆர்லேயே வந்து இந்த கேமரா வந்துடும். ஒரு சில கேமராஸ் வந்து இந்த மாதிரி இருக்காது, ஒரு சில கேமராஸ் வந்து இந்த மாதிரி எரர் வரும். செட்டிங்ஸு, நெக்ஸ்ட் வந்து இதில் நெட் சிஸ்டம் சேஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அந்த ஆர்டிஎஸ்பி ஓவர் டிஎல்எஸ் இதை மட்டும் டிசேபிள் பண்ணி விட்டு சேவ் பண்ணிவிட்டு, ஓகே இப்போ வந்து என்விஆரில் நீங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இது அப்டேட் ஆயிரும். நான் வந்து ஹோம் பேஜ் போயிட்டு லைவ் இது காட்டுறேன். ஓகே, பேஜ் ரிப்ரெஸ் பண்ணிட்டேன். நெட்வொர்க் அப்நார்மல்னு வருது. நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் உங்களுக்கு எந்த கேமராவோ அந்த கேமராவை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல சிபி ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இதில் இருக்கும். ஓகே, இப்போ ஆன்லைன் வந்துருச்சு. இப்போ லைவ் போயிட்டு அந்த கேமரா மட்டும் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து கேமரா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. ஜஸ்ட் இந்த ஒரு செட்டிங்ஸை மட்டும் டிசேபிள் பண்ணால் போதும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.